உறுப்பினர் டி. ராமச்சந்திரன், மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேங்கனிக்கோட்டை பேரூராட்சியில் 24-25ஆம் ஆண்டின் மூலதன மானிய திட்டத்தின் கீழ் புதிய அலுவலகம் கட்ட 99 லட்சம் மதிப்பீட்டில் கூர்ந்தாய்வு செய்யப்பட்டு பணி மேற்கொள்ள தொடர் நடவடிக்கைகள் உள்ளது. புதிய அலுவலகம் கட்டிட மேற்கூறிய நடவடிக்கைகள் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன். என்னுடைய தளி தொகுதியில் தேன்கனிக்கோட்டை பேரூராட்சி அலுவலகம் என்பது பழமையான கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. மேல்கூரை மற்றும் சுற்றுச்சுவர்கள் பழுதாகி மழை காலத்திலே மழை நீர் ஒழுகுகிறது. ஆகவே புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று வினா எழுப்பியிருந்தேன். மாண்புமிகு அமைச்சர்கள் புதிய கட்டிடம் கட்டித்தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதற்கு எனது சார்பாகவும் தொகுதி மக்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மேலும் என்னுடைய தேன்கனிக்கோட்டை பேரூராட்சி என்பது 18 வார்டுகளை உள்ளடங்கி 33,500 மக்கள் தொகை கொண்ட வளர்ந்து வருகின்ற ஒரு பெரிய பேரூராட்சி. ஆகவே அதை நகராட்சியாக தரம் உயர்த்த மாண்புமிகு அமைச்சர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் பேரூராட்சிகளை நகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு நம்முடைய முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார்கள். நம்முடைய மக்கள் தொகை எவ்வளவு என்று சொன்னோமானால், நாளை மறுநாள் நம்முடைய சட்டமன்றத்திலே ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டு வர இருக்கிறோம். ஏற்கனவே எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு அளவு வைத்திருந்தோம். 30 கோடி இருக்க வேண்டும், 3 லட்சம் இருக்க வேண்டும், 15 கோடி இருக்க வேண்டும், 1 லட்சம் இருக்க வேண்டும். குறைச்சலாக இருக்கும்போது பேரூராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்றால் 15,000 வருவாய் 10 கோடி இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு தரம் இருந்தது. அதுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணியிருந்தார்கள். இப்போது புதிய அமெண்ட்மெண்ட் மூலமாக தேவையான இடத்தில் நகராட்சியாகவோ மாநகராட்சியாகவோ தரம் உயர்த்துவதற்கு அரசுக்கு அதிகாரம் தந்து ஒரு சட்ட திருத்தம் வர இருக்கிறது இன்னும் 2 நாட்களில். அந்த சட்ட திருத்தம் வந்த பிறகு, சட்டமன்றத்திலே அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்த பிறகு நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள் சொன்னதை உடனடியாக செய்ய இயலும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக உறுப்பினர் விரும்பினால், ஜனத்தொகை சரியாக இருக்குமானால், நம்முடைய பேரூராட்சி தானே நகராட்சியாக தரம் உயர்த்து எந்த சங்கடமும் இல்லை, மாற்றி தரப்படும். மாண்பு உறுப்பினர் ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்ட திருத்தம் வந்த பிறகு நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று மாண்புமிகு அமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார். அதே போல அந்த பேரூராட்சியில் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள பூங்காவோ எதுவுமே இல்லை. தேவராஜன் ஏரி இருக்கிறது 35 ஏக்கர் பரப்பளவில். அந்த தேவராஜன் ஏரியில் பூங்கா அமைத்து பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள நடைபயிற்சி பாதை அமைத்தர மாண்புமிகு அமைச்சர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன்.